ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கும் சூப்பரான டாபிக்கோட தான் நான் வந்திருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், இம்பார்ட்டண்ட்டான டாபிக், நீ இன்ட்ரெஸ்டோட கற்றுக்கக்கூடிய ஒரு டாபிக். அப்படிப்பட்ட ஒரு அழகான டாப்பிக்கோட தான் வந்திருக்கேன். ஸோ அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களோட சேர்ந்து நீங்க கத்துக்கும் போது ரொம்ப ஈஸியா நீங்க இங்கிலீஷ்ல பேசிடுவீங்க, ஈஸியா கத்துக்கலாம். ஓகேவா? ரைட்டு, ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ சொன்னபடி நான் இதை செஞ்சேன். நீ சொன்னபடி, இது அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். நீ சொன்னபடி. ஓகே, நீ சொன்ன மாதிரி நான் பண்ணேன். அதே மாதிரி நீக்கு பதிலா அவன் சொன்னபடி, இல்ல அவள் சொன்னபடி, இல்ல அவர்கள் சொன்னபடி. அப்படி இல்லையா, ஏதாவது ஒரு நேம், ஃபார் எக்ஸாம்பிள் செந்தில், செந்தில் சொன்னபடி. ஓகே, சீதா சொன்னபடி, இந்த மாதிரி. ஸோ நீங்க சொன்ன மாதிரி நான் ஒரு விஷயத்த செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ்க்கு இங்கிலீஷ்ல எப்படி நம்ம சொல்லலாம் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ யூ வில் ஹாவ் த டெஸ்ட். இஃப் யூ வாண்ட் டு ஸ்கோர் குட் மார்க் இன் தட் டெஸ்ட், யூ ஷுட் லிசன் டு திஸ் கிளாஸ் வெரி கேர்ஃபுல்லி. ஓகே, நல்லா கவனிங்க. அப்பதான் நம்ம கடைசியா வைக்கக்கூடிய டெஸ்ட்ல நீங்க நல்ல மார்க் எடுக்க முடியும். கவனிப்பீங்களா? அமைதியா இருக்கக்கூடாது. உங்க ஆன்சர்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டே வாங்க. தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் யூ நீட் மோர் பிராக்டிஸ் டு இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ். ஓகே, இங்க பாருங்க. நீ சொன்னபடி, இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீ சொன்னபடி அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, as சப்ஜெக்ட் என்ன இருக்கு? நீ அப்படின்னு இருக்கு. யூ, as you. சொல்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? say. இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நீங்க சொன்ன மாதிரி நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி அவ முடிஞ்ச விஷயத்தை பத்தி தான் பேசணும் இல்லையா? அதனால சேவோட பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். வாட் இஸ் த பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சே? said. as you said. as you said. நீ சொன்னபடி. இதே இது அவன் சொன்னபடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, as, அவனுக்கு என்ன இங்கிலீஷ்ல? he said. ரொம்ப ஈஸி, குழப்பிக்கவே கூடாது. So first you should understand this and then just you have to change the subjects. Okay, அவள் சொன்னபடி, as she said. அவர்கள் சொன்னபடி, as they said. செந்தில் சொன்னபடி, as செந்தில் said. இதே இது நான் சொன்ன மாதிரி அவன் பண்ணிட்டான். நான் சொன்னபடி அப்படின்னா, as I said. அவ்வளவுதாங்க. இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா? சிம்பிளா இருக்கா? So one more thing you have to remember. இந்த மாதிரி நான் சொன்னபடி, நீ சொன்னபடி, அவன் சொன்னபடி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாஸ்ட்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாக்கியங்கள் இல்லையா? இதே மாதிரிதான் இதோட சேர்த்து இன்னொரு வாக்கியம் வரும். அதையும் நம்ம பாஸ்ட்லயே தான் சொல்லணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் நான் ஒரு சென்டென்ஸ் சொல்லி கொடுக்கீங்க பாருங்க. நீ சொன்னபடி நான் இங்கே வந்தேன். எல்லாருக்குமே தெரியும் நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை சொல்லிடலாமா? ஃபர்ஸ்ட் நான் இங்கே வந்தேன். முதல் இது என்ன டென்ஸ்? வந்தேன் அப்படின்றது என்ன டென்ஸ்? கமெண்ட்ல சொல்லுங்க. அது என்ன டென்ஸ்? வந்தேன், பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அது ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க, நான் இங்கே வந்தேன் எப்படி சொல்லுவீங்க? ஐ. வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம். அதோட பாஸ்ட் ஃபார்ம் கேம். ஐ கேம் இங்கே, ஹியர். ஐ கேம் ஹியர். நீ சொன்னபடி, அதை எப்படி சொல்லுவீங்க? as you said. அவ்வளவுதான். I came here as you said. நீ சொன்னபடி நான் இங்க வந்தேன்ப்பா. நீ சொன்ன மாதிரி நான் அங்க போனேன். அதை எப்படி சொல்லுவீங்க? I went there as you said. நீ சொன்ன மாதிரி நான் அங்க போனேன். இதே இந்த யூக்கு பதிலா மாத்தலாம். அவன் சொன்னபடி நான் இங்கே வந்தேன். அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அவன் சொன்னபடி நான் இங்கே வந்தேன். இந்த நான் அப்படிங்கறத இப்ப அவன் அப்படின்னு மாத்திடுறீங்க. சோ அவன் சொன்னபடி நான் இங்கே வந்தேன். அதை எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள்.
இது மாறாது. ஐ கேம் ஹியர் அப்படிங்கிறது மாறாது. ஸோ திஸ் இஸ் த காமன் ஸ்டேட்மெண்ட். யாரு சொன்னபடி? அவன் சொன்னபடி. அதை மாத்திருங்க, அவ்வளவுதான். ஆஸ் ஹீ செட், முடிஞ்சு போச்சு. ஸோ அவள் சொன்னபடி அப்படின்னா ஆஸ் ஷீ செட். செந்தில் சொன்னபடினா ஆஸ் செந்தில் செட். ஸோ யார் சொன்னபடி நீங்க ஒரு விஷயத்தை செய்றீங்களோ அதுக்கு யூ ஹாவ் டு யூஸ் ஆஸ், யூ செட், ஆர் ஹீ செட், ஷீ செட், செந்தில் செட், வாட் எவர். சிம்பிளா இருக்கா? ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ எம் கோயிங் டு டீச் யூ த ஸ்ட்ரக்சர் ஃபார் யூசிங் ஆஸ், யூ செட், ஓகே, வித் மெனி எக்ஸாம்பிள்ஸ். கடைசியா டெஸ்ட் இருக்கு, நல்லா கவனிங்க. இதுவரைக்கும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஆஸ் யூ செட், நீ சொன்னபடி. ஆஸ் ஹீ செட், அவன் சொன்னபடி. ஆஸ் ஷீ செட், அவள் சொன்னபடி. ஆஸ் தே செட், அவர்கள் சொன்னபடி. ஆஸ் நேம் ஏதாவது ஒன்று போட்டீங்கன்னா அவங்க நேம், அவங்க சொன்னபடி அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் இட். என்னுடைய பெற்றோர்கள் சொன்னபடி ஆஸ் மை பேரண்ட்ஸ் செட். என் நண்பர்கள் சொன்னபடி ஆஸ் மை ஃப்ரெண்ட் செட். என் ஃப்ரெண்டு சொன்னபடி ஆஸ் மை ஃப்ரெண்ட் செட். ஓகே, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகேவா? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் சொல்லி கொடுக்குறேன், எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஓகே ஓகே ஸோ இதான் வந்து ஸ்ட்ரக்சர். நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் வேர்ப் யூஸ் பண்ணுவீங்க. பக்கத்துல ஏன் வந்து நான் இங்கே 2 போட்டிருக்கேன் அப்படின்னா, இது வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸோட தான் அதிகமாக பயன்படுத்துவோம். ஸோ நம்ம வேர்ப் வந்து இட் ஷுட் பி பாஸ்ட் ஃபார்ம். நமக்கு அது பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு சில வார்த்தைகள் இந்த வேர்புக்கு அப்புறமா வந்தா வச்சுக்கலாம். பிளஸ் ஆஸ் யூ செட், கடைசியா வந்து ஆஸ் யூ செட் போடுறீங்க, அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? இங்க பாருங்க, சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப், இது வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். பிகாஸ் இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர். கடைசியா வந்து ஆஸ் யூ செட் இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, ஆஸ் யூ செட்னா நீ சொன்ன மாதிரி அல்லது நீங்க சொன்ன மாதிரி. நீங்கள் ரெண்டுக்குமே இங்கிலீஷ்ல வந்து யூ தான். ஓகேவா? அவன் சொன்ன மாதிரினா ஆஸ் ஹீ செட், இதை மட்டும் நீங்க மாத்திக்கணும். அவள் சொன்ன மாதிரி அப்படின்னா ஆஸ் ஷீ செட். ஓகே, so let's see examples. நீ சொன்னபடி நான் செய்தேன். So this is very important sentence, okay, that we use. நீ சொன்ன மாதிரிதான்ப்பா நான் செஞ்சேன், நீ சொன்னபடி நான் செய்தேன், என்ன சொன்னியோ அதுதான் நான் செஞ்சேன். அதை எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நான் செய்தேன் அப்படிங்கிறதுக்கு என்னவோ அதை முதல்ல சொல்லிருங்க. நம்மளோட ரூலே அதுதான் இல்லையா? இங்க பாருங்க, சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப். இங்க எது சப்ஜெக்ட்? நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. நான் செய்தேன், சப்ஜெக்ட் என்னது? நான். அதுக்கு இங்கிலீஷ்ல ஐ. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் இதே ரூல் தான், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சது தான் இல்லையா? ஸோ ஐ செய்யறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? டூ. டூனா வந்து செய்யறது. அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? யூ ஹாவ் டு யூஸ் த பாஸ்ட் ஃபார்ம் ஹியர். டூக்கு பாஸ்ட் ஃபார்ம் டிட். ஓகே, ஸோ ஐ டிட், நான் செய்தேன். நீ சொன்னபடி as you said, as you said, அவ்வளவுதான், முடிச்சிட்டீங்க. I did as you said, அது சொல்லும் போது உங்க எக்ஸ்பிரஷனும் தேவை. I did as you said, நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சேன். நெக்ஸ்ட், நீ சொன்னபடி நான் அவனுக்கு கால் பண்ணினேன். நீ சொன்னபடி நான் அவனுக்கு கால் பண்ணேன். அதை எப்படி சொல்லுவீங்க? நீங்களாவே சொல்லுங்க பார்க்கலாம், கமெண்ட்ல சொல்லுங்க. நீ சொன்னபடி நான் அவனுக்கு கால் பண்ணேன், எப்படி சொல்லலாம்? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் அவனுக்கு கால் பண்ணினேன், இதை எப்படி சொல்லுவீங்க? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் இல்லையா? ஸோ நான் அப்படிங்கிறதா, அகைன் நான் அப்படிங்கிறதா இங்க சப்ஜெக்ட். பொதுவா வந்து இந்த நீ சொன்னபடி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டோட அதிகமா நீ சொன்ன மாதிரி நான் பண்ணேன், நீ சொன்ன மாதிரி நாங்க பண்ணோம், அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் பாத்தீங்களா? கொஞ்சம் ரேரா தான் மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் பேசும்போது. ஓகே, இங்க பாருங்க, நான் அவனுக்கு கால் பண்ணினேன், எப்படி சொல்லுவீங்க? சப்ஜெக்ட் என்னது? நான். நெக்ஸ்ட் வேர்ப் என்னது? கால் பண்ண. ஸோ கால் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம். வாட் இஸ் த பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கால்? கால்ட். ஓகே, ஸோ ஐ கால்ட் அவனுக்கு, ஐ கால்ட் ஹிம். இதான் இங்க டாட் டாட்டா வச்சிருக்கோம், இந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் வரும் தான். ஐ கால்ட் ஹிம் as you said. வாசிங்க. ஐ கால்ட் ஹிம் as you said, நீ சொன்ன மாதிரி நான் அவனுக்கு கால் பண்ணேன். இது கொஞ்சம் மாத்துறீங்க. அவள் சொன்ன மாதிரி நான் அவனுக்கு கால் பண்ணேன். அவள் சொன்னபடி நான் அவனுக்கு கால் பண்ணினேன். அவள் சொன்னபடி அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? ஐ கால்ட் ஹிம் as she said. ஓகே, இந்த யூக்கு பதிலா she வருது, அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட், நீ சொன்னபடி நாங்கள் அமைதியாக இருந்தோம். நீ சொன்ன மாதிரி நாங்க அமைதியா இருந்தோம், குவைட்டா இருந்தோம். அதை எப்படி சொல்லுவீங்க?
ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நாங்கள் அமைதியாக இருந்தோம், இது எப்படி சொல்லுவீங்க? நாங்கள் அப்படிங்கறதா இங்க சப்ஜெக்ட், இங்கிலீஷ்ல வி. அமைதியா இருக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? கீப் குவைட் அப்படின்னு சொல்லலாம். அமைதியாக இருந்தோம் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? கீப்போட பாஸ்ட் டென்ஸ் என்னது? kept. So we kept quiet. We kept quiet. நாங்கள் அமைதியாக இருந்தோம். ஸ்பெல்லிங்கை மாத்திரக்கூடாது. இங்க பாருங்க, QUITE, இதுக்கு என்ன அர்த்தம்? குவைட் அப்படின்னா வெரி சிம்பிள், வெரி அப்படின்னு அர்த்தம். வெரி ஈஸி அப்படின்னா குவைட் ஈஸி அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த ஸ்பெல்லிங் என்னன்னு பார்த்துக்கோங்க. இதை வந்து குவைட் அப்படின்னு நீங்க வாசிக்கணும், இதை வந்து குவைட் அப்படின்னு வாசிக்கணும். We kept quiet. நீ சொன்னபடி. As you said. அவ்வளவுதான். We kept quiet as you said. நீங்க சொன்ன மாதிரி நாங்க அமைதியா இருந்தோம். இதே இது டீச்சர் சொன்ன மாதிரி நாங்க அமைதியா இருந்தோம். கிளாஸ் ரூம்ல டீச்சர் சொல்றாங்க யாரும் பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க டீச்சர் வந்ததுக்கு அப்புறம் சொல்றீங்க, இல்ல இன்னொருத்தர் கிட்ட சொல்றீங்க, எங்க டீச்சர் சொன்ன மாதிரி நாங்க அமைதியா இருந்தோம், அது எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. Let me know your answers in your comments. சொல்லுங்க பார்க்கலாம். ஃபாஸ்டா சொல்றீங்க, வெரி குட். எப்படி சொல்லுவீங்க? We kept quiet as my teacher said, அல்லது as the teacher said, whatever. ஈஸியா இருக்கா? சிம்பிளா இருக்கா உங்களுக்கு? ஓகே, இதே மாதிரி இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அவள் சொன்னபடி அவர்கள் அங்கே காத்திருந்தார்கள். அவள் சொன்னபடி அவர்கள் அங்கே காத்திருந்தார்கள். ஃபர்ஸ்ட் இது சொல்றீங்களா? அவர்கள் அங்கே காத்திருந்தார்கள், அவங்க அங்க வெயிட் பண்ணாங்க. ஸோ இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். இதே ஸ்ட்ரக்சர் தான். சப்ஜெக்ட் யாரிங்க? அவர்கள், தே. இங்க வெர்ப் என்னது? காத்திருக்கிறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? வெயிட். வெயிட்னா காத்திருக்கிறது. அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? வெயிட்டட். ஈடி சேர்க்கணும், அவ்வளவுதான். தே வெயிட்டட். அங்கே அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தேர். தே வெயிட்டட் தேர். அவர்கள் அங்கே காத்திருந்தார்கள். யார் சொன்னபடி? அவள் சொன்னபடி. அதுக்கு எப்படி சொல்லுவீங்க? as said வந்து மாறாது, இந்த u மட்டும் மாறும். இந்த இடத்துல வந்து அவள் அப்படின்னு இருக்கு, அப்ப இந்த uக்கு பதிலா என்ன வருவீங்க? as she said. வாசிச்சு பாருங்க. they waited there as she said. இதுங்க ப்ரொனவுன்ஸ் பண்றத பாருங்க. இது எப்படி வாசிக்கணும்? she. இது வந்து said. ஷெட்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? இங்க பாருங்க, they waited there as she said. Okay, so pronunciation is also very important, so you have to read these sentences loudly. சத்தமா வாசிங்க, read aloud. Okay, next. அவன் சொன்னபடி நான் அங்கே நிறுத்தினேன். ஒரு பைக்ல போயிட்டு இருக்கீங்க, பின்னாடி உங்க ஃப்ரெண்ட் உட்காந்துட்டு இருக்கான். நீ ஏன் இங்க நிறுத்தின அப்படின்னு யாராவது கேக்குறாங்க. அவன் சொன்ன மாதிரி இங்க நிறுத்திட்டப்பா அப்படின்னு சொல்றீங்க. ஓகேவா? அதை எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் நான் அங்கே நிறுத்தினேன், அதை எப்படி சொல்லுவீங்க? சப்ஜெக்ட் வந்து நான். ஓகே, சோ ஐ. நிறுத்துறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஸ்டாப். அதோட பாஸ்ட் ஃபார்ம் ஸ்டாப்ட். ஐ ஸ்டாப்ட். ஐ ஸ்டாப்ட் அப்படின்னா நான் நிறுத்தினேன். அங்கே, தேர். ஐ ஸ்டாப்ட் தேர், நான் அங்கே நிறுத்தினேன். அவன் சொன்னபடி. சோ இங்க யூக்கு பதிலா என்ன வரும்? he வரும், அவ்வளவுதான். as he said. ரீட் பண்ணுங்க. I stopped there as he said. நான் அவன் சொன்ன மாதிரி நாங்க நிறுத்தினேன். நெக்ஸ்ட், அவர்கள் சொன்னபடி நாங்கள் சீக்கிரம் புறப்பட்டோம். அவங்க சொன்ன மாதிரி நாங்க சீக்கிரம் கிளம்பிட்டோம், அதை எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் நாங்கள் சீக்கிரம் புறப்பட்டோம், அதை எப்படி சொல்லுவீங்க? நாங்கள் அப்படிங்கறத இங்க சப்ஜெக்ட், சோ we. கிளம்புறதுக்கு, புறப்படுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? லீவ். லீவ் அப்படின்னா கிளம்புறது. புறப்படுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? இங்க பாருங்க, லீவ். லீவ்னா கிளம்புதல், புறப்படுதல். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? அது அப்படியே போட முடியாது இல்லையா? so you have to use the past form of leave. left. we left. சீக்கிரம், early. அவர்கள் சொன்னபடி, as they said. அவங்க சொன்னபடினா as they said. வாசிங்க. we left early
as they said. அவர்கள் சொன்னபடி நாங்கள் சீக்கிரம் கிளம்பினோம். ஈஸியா இருக்கா? இவ்வளவுதாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஒன்னும் இல்ல. இங்க சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இருக்கு. இங்கக்குள்ள யார் சொன்னபடி அப்படின்னு இருக்கு. அவ்வளவுதான். இன்னொரு 3 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு டெஸ்ட். ஓகே, நீங்கள் சொன்னபடி அவள் விதிகளை பின்பற்றினாள். நீங்க சொன்ன மாதிரி அவள் ரூல்ஸை வந்து பின்பற்றினாள். அதை எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் அவள் விதிகளை பின்பற்றினாள். அதை எப்படி சொல்லலாம்? ஸோ அவள், அதுக்கு இங்கிலீஷ்ல ஷீ, சப்ஜெக்ட். ஸோ வேர்ப் என்னது? பின்பற்றினாள். பின்பற்றுதான் வேர்ப். அதுக்கு இங்கிலீஷ்ல ஃபாலோ. ஸோ அதோட பாஸ்ட் ஃபார்ம் ஃபாலோட். ஷீ ஃபாலோட் விதிகளை, the rules. She followed the rules. அவள் விதிகளை பின்பற்றினாள். யார் சொன்ன மாதிரி? நீங்கள் சொன்னபடி. As you said. அவ்வளவுதான். ரீட் பண்ணுங்க. She followed the rules as you said. ஓகே, நெக்ஸ்ட். அவன் சொன்னபடி நாங்கள் விளையாடினோம். ஒரு கேம் நடந்துட்டு இருக்கு, ஒரு மேட்ச் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுல வந்து நீங்க வின் பண்ணிட்டீங்க. நீங்க வின் பண்ணதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேக்குறாங்க. அவன் சொன்னபடி நாங்க விளையாண்டோம், ஸோ அதனால வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. ஓகேவா? அதுதான் இந்த சென்டென்ஸ் அப்படிங்கறத இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தா. அவன் சொன்னபடி நாங்கள் விளையாடினோம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நாங்கள் விளையாடினோம்ங்கிறதுக்கு சொல்லிருங்க முதல்ல. ஸோ நாங்கள் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்னது? we. விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? play. what is the past form? played. we played. நாங்கள் விளையாடினோம். அவன் சொன்னபடி, அவன் சொன்னபடி அதை எப்படி சொல்லுவீங்க? as he said. அவன் சொன்னபடி நாங்கள் விளையாடினோம். we played as he said. we played as he said. அவன் சொன்னபடி நாங்கள் விளையாடினோம். லாஸ்ட் ஒன். ராமு சொன்னபடி நான் வீட்டை சுத்தம் செய்தேன். ராமு சொல்லிட்டு போயிருக்கான், நீ வீட்டை கிளீன் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அவன் சொன்னபடி, ராமு சொன்னபடி நான் வீட்டை சுத்தம் செய்தேன். அதை எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நான் வீட்டை சுத்தம் செய்தேன். இது எப்படி சொல்லலாம்? நான் அப்படிங்கிறதா இங்க சப்ஜெக்ட். ஸோ ஐ. சுத்தம் செய்யறதா வந்து இங்க வேர்ப். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கிளீன். வாட் இஸ் த பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கிளீன்? கிளீன்ட். இடி சேர்க்கணும். ஸோ ஐ கிளீன்ட். I cleaned வீட்டை, the house. I cleaned the house. I cleaned the house. நான் வீட்டை சுத்தம் செய்தேன். ராமு சொன்னபடி, அதை எப்படி சொல்லலாம்? as ராமு said. அவ்வளவுதான். பேர் வந்துச்சுன்னா அந்த பேர் அப்படி நீங்க போட்டுருங்க. ஓகேவா? so I cleaned the house as ராமு said. என்னுடைய பெற்றோர்கள் சொன்னபடி நான் வீட்டை சுத்தம் செய்தேன். அதை எப்படி சொல்லுவீங்க? I cleaned the house as my parents said. ஓகே, சிம்பிளா இருக்கா? இஸ் இட் ஈஸி? ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? இன்னொரு விஷயம் நீங்க வந்து கேட்கலாம் என்கிட்ட, இங்க செட் தான் போடணுமா, ஏன் சார் டோல்டு போடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த இடத்துல அது வராது. ஓகே, எப்போ வரும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. அவன் சொன்னபடி நாங்கள் விளையாடினோம். இதே இது அவன் என்னிடம் சொன்னபடி நாங்கள் விளையாடினோம். அவன் என்கிட்ட சொன்னபடி நாங்கள் விளையாடினோம். என்னிடம் யார்கிட்ட சொன்னாங்கிறத மென்ஷன் பண்ணா டோல்டு வரும். இங்க பாருங்க, we played as he told me. as he told me. என்கிட்ட சொன்னபடி நாங்க விளையாடினோம். இந்த சென்டென்ஸ் பாருங்க, I cleaned the house as ராமு said அப்படின்னு இருக்கு. ராமு என்கிட்ட சொன்னபடி நான் வீட்டை கிளீன் பண்ணேன். என்கிட்ட சொன்னபடின்றதா அங்க டோல்டு வரும். ஐ மீன் டூ-வே கம்யூனிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, ஐ கிளீன்ட் த ஹவுஸ் ஆஸ் ராமு டோல் மீ. ராமு செட் மீன்னு போடக்கூடாது, ராமு டோல் மீ அப்படின்னு போடணும். பட் அந்த அளவுக்கு நமக்கு டீட்டெயிலா நம்ம சொல்ல மாட்டோம். நீ சொன்ன மாதிரி நான் இதை செஞ்சேன், அவன் சொன்னபடி இதை செஞ்சேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அவன் என்கிட்ட சொன்னபடி அப்படிங்கறது நம்ம வந்து டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் நம்ம யாருக்கும் கொடுக்க போறது கிடையாது. ஓகேவா? அதனால நீங்க இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிம்பிளா இருக்கா? பிகாஸ் நீங்க வந்து ஒவ்வொரு விஷயமும் நீங்க வந்து புரிஞ்சுதான் கத்துக்கணும். யாருக்குமே சந்தேகம் வந்துடக்கூடாது. ஏன் டோல் போடக்கூடாது, போட்டிருக்க கூடாது அப்படின்னு கூடிய சந்தேகம் வந்திருக்க கூடாது. ஸோ அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். ஓகே, இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? எப்படி இருந்தது? பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கிளாஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க உங்க ஃபீட்பேக். ஓகேவா? இப்போ உங்களுக்கான டெஸ்ட். இங்க பாருங்க, நீ சொன்னபடி நான் நன்றாக சமைத்தேன். இதான் உங்களுக்கான டெஸ்ட். நீ சொன்ன மாதிரி நான் நல்லா சமைச்சேன். ஓகே, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க.
உங்களுக்கு 20 seconds டைம். யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். குட், ஃபாஸ்ட் ஆன்சர் பண்றீங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமே ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நிறைய பேர் முடிச்சிட்டீங்க. வெரி குட், குட் ஜாப். எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க, பார்த்துட்டு மட்டும் இருக்கக்கூடாது. ஓகே, நான் ஆன்சர் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க செக் பண்ணிக்கலாம். எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். டைம் சார். வெரி குட்ங்க, குட் ஜாப், சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. இப்போ ஆன்சர் சொல்றேன், செக் பண்ணிக்கோங்க. நீ சொன்னபடி நான் நன்றாக சமைத்தேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் நன்றாக சமைத்தேன், இது எப்படி சொல்லுவீங்க? நான் ஐ, சமைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல குக், அதோட பாசிட்டிவ் ஃபார்ம் குக்ட். நன்றாக அப்படின்னா வெல், ஐ குக்ட் வெல். நீ சொன்னபடி இது எப்படி சொல்லலாம்? as you said. I cooked well as you said. நீ சொன்னபடி நான் நல்லா சமைச்சேன். அவ்வளவுதான், முடிஞ்சு. சிம்பிளா இருக்கா? இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். நீ சொன்னபடி நான் அவனுக்கு உதவி செய்தேன். நீ சொன்னபடி நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களை ஆன்சர் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த கிளாஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீ சொன்னபடி, அவன் சொன்னபடி, நான் சொன்னபடி, அவள் சொன்னபடி, அவர்கள் சொன்னபடி, செந்தில் சொன்னபடி, இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்றது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிட்டீங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ப்ராக்டிஸ் மட்டும்தான். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களால் சூப்பராக இங்கிலீஷில் பேச முடியும். ஓகேவா? நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். Thank you, friends.